அடுத்ததாக அல் உலமா அல் விரசத்துல் அன்பியா, உலமாக்கள் அன்பியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாரிசுகள் என்பதாக வரக்கூடிய அந்த செய்தியை பற்றி கேள்வி தொடுக்கின்றார். நபிமார்களின் வாரிசு உலமாக்கள், அந்த முறையிலே அவர்கள் தங்களை பிரபலப்படுத்திக் கொள்வது என்பது ஆகும். எப்படி என்றால், ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல மனிதனுடைய உடலும் பலம் உள்ளதாக இருக்க வேண்டும். உள்ளமைப்பில் உள்ள ரூஹ், ஆன்மா, ஆத்மா, அதுவும் பலம் உள்ளதாக இருக்க வேண்டும். நபி அன்பியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யார் என்றால், உடலில் நிலையும் தெளிவு பெற்று உள்ளத்தால் ரூஹ் என்ற கூடிய அந்த இதயம் பலம் பெற்று இருக்கக்கூடிய அந்த வலிமை பெற்றவர். இறங்கக்கூடிய வஹி அந்த ரூஹில் தான் இறங்குகிறது. அந்த ரூஹில் இருந்து நாவு மூலமாக வெளிப்பட்டு மக்களை சென்று செய்திகளை, இறைவனுடைய ஆயத்துகளை அடைகின்றது. இந்த இதய ஒளியும் உடல் தெளிவும் எந்த ஆலிமிடத்திலே இருக்கின்றதோ, அந்த அரபிக் கல்லூரியில் படித்த கல்வியும் அவரிடத்தில் இருக்கின்றது. ஏதாவது உறுதியான உண்மையான ஞான விருவடத்திலே பயிற்சி பெற்ற அந்த ஒளியும் அவருடைய இதயத்தில் இருந்தால் அவர் அல் உலமா அல் விரசத்துல் அன்பியாக ஆக முடியும். இதயத்திலே ஒளி இல்லை, நாவிலே சொல் மட்டும் இருக்கின்றது, ஏட்டு படிப்பு மட்டும் அவரிடத்தில் இருந்தால் அவரை அல் உலமா அல் விரசத்துல் அன்பியா என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு பகுதி தெளிவாகவும் மறுபகுதி குருடாகவும் இருப்பதை உலமாக்கள் எப்படி அன்பியான் வாரிசு என்று ஏற்றுக்கொள்ள முடியும்? நீங்களே சிந்தித்து பாருங்கள். இதே ஒளியை பற்றி நாம் பேசுகின்றோம். தன்னிடத்திலே இல்லை என்ற ஆதங்கத்தில் அதை தேட வேண்டிய மனிதன் அந்த மாதிரி ஒரு பகுதியே இல்லை என்று மறுக்கின்றான் என்னும் போது நாம் கைசேதப்படுகின்றோம். எவ்வளவு பெரிய கைசேதம்! இந்த செல்வத்தை, இந்த புதையலை அடைய வேண்டியவன் நிர்கதியாக நின்று ஏட்டு படிப்பை மட்டும் படித்து மக்களுக்கு புத்தி சொல்லிக் கொண்டிருக்கின்றானே, இவனுடைய நிலை எந்த அளவுக்கு வருத்தப்பட வேண்டிய நிலை என்று நாம் வருந்துகின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆலிம் மட்டுமல்லாமல், அறிந்தவர்கள் மட்டுமல்லாமல், அறியாத பாமர மக்களும் இதய ஒளியை பெற வேண்டும், அல்லாஹ்வுடைய தொடர்பை பெற வேண்டும், அவனுடைய ஒளியை இதயத்தில் ஏந்தி பலம் பெற வேண்டும் என்பதே நமது நோக்கம். அல்லாஹ் தஆலா எல்லோருக்கும் இந்த புதையலை அள்ளி தருவானாக, வாரி வழங்குவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்ததாக அல் உலமா அல் விரசத்துல் அன்பியா, உலமாக்கள் அன்பியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாரிசுகள் என்பதாக வரக்கூடிய அந்த செய்தியை பற்றி கேள்வி தொடுக்கின்றார். நபிமார்களின் வாரிசு உலமாக்கள், அந்த முறையிலே அவர்கள் தங்களை பிரபலப்படுத்திக் கொள்வது என்பது ஆகும். எப்படி என்றால், ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல மனிதனுடைய உடலும் பலம் உள்ளதாக இருக்க வேண்டும். உள்ளமைப்பில் உள்ள ரூஹ், ஆன்மா, ஆத்மா, அதுவும் பலம் உள்ளதாக இருக்க வேண்டும். நபி அன்பியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யார் என்றால், உடலில் நிலையும் தெளிவு பெற்று உள்ளத்தால் ரூஹ் என்ற கூடிய அந்த இதயம் பலம் பெற்று இருக்கக்கூடிய அந்த வலிமை பெற்றவர். இறங்கக்கூடிய வஹி அந்த ரூஹில் தான் இறங்குகிறது. அந்த ரூஹில் இருந்து நாவு மூலமாக வெளிப்பட்டு மக்களை சென்று செய்திகளை, இறைவனுடைய ஆயத்துகளை அடைகின்றது. இந்த இதய ஒளியும் உடல் தெளிவும் எந்த ஆலிமிடத்திலே இருக்கின்றதோ, அந்த அரபிக் கல்லூரியில் படித்த கல்வியும் அவரிடத்தில் இருக்கின்றது. ஏதாவது உறுதியான உண்மையான ஞான விருவடத்திலே பயிற்சி பெற்ற அந்த ஒளியும் அவருடைய இதயத்தில் இருந்தால் அவர் அல் உலமா அல் விரசத்துல் அன்பியாக ஆக முடியும். இதயத்திலே ஒளி இல்லை, நாவிலே சொல் மட்டும் இருக்கின்றது, ஏட்டு படிப்பு மட்டும் அவரிடத்தில் இருந்தால் அவரை அல் உலமா அல் விரசத்துல் அன்பியா என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு பகுதி தெளிவாகவும் மறுபகுதி குருடாகவும் இருப்பதை உலமாக்கள் எப்படி அன்பியான் வாரிசு என்று ஏற்றுக்கொள்ள முடியும்?
நீங்களே சிந்தித்து பாருங்கள். இதே ஒளியை பற்றி நாம் பேசுகின்றோம். தன்னிடத்திலே இல்லை என்ற ஆதங்கத்தில் அதை தேட வேண்டிய மனிதன் அந்த மாதிரி ஒரு பகுதியே இல்லை என்று மறுக்கின்றான் என்னும் போது நாம் கை செய்தப்படுகின்றோம். எவ்வளவு பெரிய கை சேதம்! இந்த செல்வத்தை, இந்த புதையலை அடைய வேண்டியவன் நிர்கதியாக நின்று ஏட்டு படிப்பை மட்டும் படித்து மக்களுக்கு புத்தி சொல்லிக் கொண்டிருக்கின்றானே, இவனுடைய நிலை எந்த அளவுக்கு வருத்தப்பட வேண்டிய நிலை என்று நாம் வருந்துகின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆலிம் மட்டுமல்லாமல், அறிந்தவர்கள் மட்டுமல்லாமல், அறியாத பாமர மக்களும் இதய ஒளியை பெற வேண்டும், அல்லாஹ்வுடைய தொடர்பை பெற வேண்டும், அவனுடைய ஒளியை இதயத்தில் ஏந்தி பலம் பெற வேண்டும் என்பதே நமது நோக்கம். அல்லாஹ் தஆலா எல்லோருக்கும் இந்த புதையலை அள்ளி தருவானாக, வாரி வழங்குவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.